ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காவல்துறை தேர்வில் கேட்கக்கூடிய உளவியல் பகுதியில் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க முந்தைய வருஷத்தில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஜிகேக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருந்தேன். அது நீங்கள் பார்க்கணும்னா அந்த வீடியோ கீழே வந்து அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கங்க. அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சயின்ஸில் எவ்வளோ கொஸ்டின் வந்து கேட்டிருங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோவில் வந்து இருக்கும். ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உளவியல் தேர்வுக்கு 3 வருஷ கொஸ்டின் வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 15 டாப்பிக்லேருந்து உங்களுக்கு அந்த 3 வருஷமும் வந்து கொஷின்ஸ் வந்து வந்திருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த 15 டாப்பிக்லேருந்து 25 கொஷின் வரைக்கும் வந்திருக்குது. 20லேருந்து 25 கொஷின் வரைக்கும் வந்திருக்குது ஒவ்வொரு வருஷமும். அந்த பேலன்ஸ் அந்த 5 கொஷின் வந்து இதற்கு அடுத்து இல்லாமல் சதவிகிதம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி இதில் வந்திருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் ஆல்பபெட், அதாவது விடுபட்ட எழுத்து, அதாவது ஏபிசிடியில் வந்து உங்களுக்கு விடுபட்ட எழுத்து வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பிக்லேருந்து 2012 4 கொஸ்டின்ஸும், 2017 1 கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. 2018 7 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ்ஸிங் ஆல்பபெட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து வரதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங், குறியிடுதல் மற்றும் மறு குறியிடுதல் வந்து பார்த்திங்கன்னா 2012 2 கொஸ்டினும், 2017 2 கொஸ்டினும், 2018 2 கொஸ்டின் வந்து காமனாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைமும் 2 கொஸ்டின் வந்து கேட்க சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்பர் சீரியஸ், அதாவது எண் தொடர், எண்களை வந்து தொடராக கொடுத்து ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த வரிசை வந்து பார்த்திங்கன்னா 2012 2 கொஸ்டினும், 2017 4 கொஸ்டினும், 2018 1 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன், திசைகள் மற்றும் தூரம் வந்து பார்த்திங்கன்னா 2012 1 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 2017 2 கொஸ்டினும், 2018 1 கொஸ்டினும் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ், விடுபட்ட எண்கள், அதாவது நம்பர்ஸ்லேயே விடுபட்ட நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்கொயர் கொடுத்து அதில் வந்து இடையில வந்து ஒரு நம்பர் விட்டு அடுத்த ஸ்கொயர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளதை 2012 எதுவுமே கேட்கல. 2017 1 கொஸ்டினும், 2018 2 கொஸ்டினும் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உறவு முறைகள் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 2012 2 கொஸ்டின் வந்து கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க. 2017 1ம், 2018 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உறவு முறையில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் வர சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து காலண்டர், நாள், தேதி மற்றும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும், அதாவது 3 வருஷமும் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் ஒரு வருஷம் கேட்க சான்ஸ் நிறையவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விடுபட்ட படம், மிஸ்ஸிங் டயக்ராம், அதாவது 4 டயக்ராம் கொடுத்து அதில் ஒரு டயக்ராம் வந்து விடுபட்டு இருக்கும். அந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2012 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 2017 2ம், 2018 2 கொஸ்டின் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகுப்பாய்வு. அது வந்து எப்படி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும்னா, அதாவது சில மருத்துவர்கள் வந்து வாத்தியார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அல்லது சில ஆண்கள் சில பெண்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷமும் காமனாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ரேங்கிங், தரவரிசை வந்து பார்த்திங்கன்னா 2012 கேட்கல. 2017 2018 ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பசில் புதிர்கள், அதாவது ஒரு டேபிள் காலம் கொடுத்து அதில் வந்து ஒரு நம்பர் வந்து விடுபட்டிருக்கும். அந்த மாதிரி உள்ள புதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் காமனாக ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து வெண்படம்னா அதாவது 3 படம் கொடுத்து வக்கீல், திருடன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஒத்தத்தன்மைனா அதாவது டாக்டர்னா ஒயிட் போடுவாங்க, வக்கீல்னா என்ன போடுவாங்க, அந்த மாதிரி உள்ள கொஸ்டின் வந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 2012 6 கொஸ்டினும், 2017 2ம், 2018 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கவுண்டிங் பிக்சர்ஸ், அதாவது படங்களை எண்ணுதல், அதாவது ஒரு படம் கொடுத்து அது வந்து எவ்வளோ முக்கோணம் இருக்குது, எவ்வளோ சதுரங்கள் இருக்குது, அந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் காமனாக ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வயது கணக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில் வந்து வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2012 உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதுவுமே வரல. ஆனால் 2017 3 கொஸ்டினும், 2018 1 கொஸ்டினும் வந்து வந்திருக்குது. ஸோ வயது கணக்கில் வந்து இம்பார்ட்டன்ஸு. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. இதில் கொடுத்துருக்க 15 டாப்பிக்லேயுமே உங்களுக்கு மேக்ஸிமம் 20லேருந்து 25 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அந்த 30 கொஸ்டினில் மீதி அந்த 5 கொஸ்டின் அல்லது 8 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வேறு டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் இந்த டாப்பிக்கை வந்து செக் பண்ணிட்டு போனாலே போதும். எல்லா வருஷமும் காமனாக இப்படியே தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த 3 வருஷ கொஸ்டினை எடுத்து பார்த்தாலே தெரியும். நான் கொடுத்துருக்கபடி தான் வந்து வந்திருக்கும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த டாபிக் படி பார்த்து படிச்சுட்டு போனாலே போதும். ஏன்னா முந்தின வருஷம் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்து படிச்சுட்டு போனாலே போதும். ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து கம்பல்சரியாக கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த டாப்பிக்கில் உள்ள தரவு பண்ணிட்டீங்கன்னா சைக்காலஜியில் 30 கொஸ்டினில் 25 கொஸ்டின் வந்து சுயராக வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நான் கொடுத்துருக்க 15 டாபிக். இதற்கு அடுத்து இல்லாமல் மீதி என்ன டாபிக் வரும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க.
மீதி டாபிக் வந்து என்னலாம் பார்த்தீங்கன்னா, விகிதம் அதாவது விகிதத்துலேருந்து கொஷின்ஸ் வரலாம். புள்ளியியல், சதவீதம், டைம் அண்ட் ஒர்க்கு, ட்ரிக்னோமெட்ரி, அப்புறம் வென் டயக்ராமில் ஃபார்முலா வச்சு கேட்கலாம். அடுத்து லாக் வச்சு கேட்கலாம். அடுத்து எல்சிஎம், ஹெச்எஃப் அதாவது மீச்சிமா, மீப்போவா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதுலேருந்து வந்து உங்களுக்கு மீதி கொஷின்ஸ் வந்து வரதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ இந்த டாப்பிக்கில் உள்ளதெல்லாம் நல்லா மறக்காமல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி டாப்பிக்கில் உள்ளதான் அவங்களுக்கு வந்து கவர் பண்ணுறாங்க போலீஸ் எக்ஸாமுக்கு. ஸோ முந்தைய ஆண்டு கொஷின்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ கொஷின் வந்து எவ்வளோ இது கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது தான் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதனோட இது பிடிஎஃப் ஃபைல் அந்த வீடியோக்கு லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி இதை செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒவ்வொரு டாப்பிக்லையும் எவ்வளோ கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு. இந்த காவலர் தேர்வுக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன். அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள். டெய்லி ஒரு 10 கொஷின்ஸ் தான் போடுறேன். அது வந்து ஒரு கொஷின் வந்தாலும் உங்களுக்கு லாபம் தான். ஸோ நான் ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஒரு 10 கொஷின் இம்பார்ட்டண்ட்டான கொஷின் வந்து எல்லா டாப்பிக்லேருந்தும் கவர் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. மேலும் இதுபோல் ஜாப் தொழிலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.